நம் உடலில் 7 ஆதார சக்கரங்கள் இருக்கிறது. உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷக்தி, ஆக்ஞா, சகசிரகாரம். நமக்கு ஏன் வாழ்க்கையில் துயரங்கள் வருகிறது? ஏதேதோ தவறான சிந்தனைகள், தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸ் ஏன் வருது? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சக்கராவோட கனெக்ட் ஆகியிருக்கு. சில பேருக்கு எதற்கு எடுத்தாலும் ஃப்யூச்சரை நினச்சிக்கிட்டு பயம், முடிஞ்சு போனதை நினச்சி பயம், ப்ரெசண்ட்லேயே இருக்க மாட்டாங்க. மூலாதார சக்கரம் அடைபட்டு இருக்கிறது என்று அர்த்தம். 7 சக்கரங்களில் எந்த சக்கரம் அடைபட்டு இருந்தாலும் அது சம்பந்தப்பட்ட உணர்வுகள் நமக்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். மூலாதார சக்கரம் அடைபட்டு இருந்தால் பய உணர்வு ஏற்படும். எதையோ நினைப்பாங்க, நடக்காததெல்லாம் நினைப்பாங்க, அவங்க இஷ்டத்துக்கு நினைப்பாங்க, ஏன் நினைக்கிறாங்கன்னே தெரியாது, அது வந்துக்கிட்டே இருக்கும். இப்படிப்பட்டவர்கள் அந்த மூலாதார சக்கரம் ஓப்பன் ஆக வேண்டும் என்றால் விடியற் காலையில் எழுந்திருங்கள், பல் துலக்குங்கள், புல்வெளி பகுதி, கட்டாந்தரை, அந்த மாதிரி இடத்துல நல்லா நடக்கணும். 1 மணி நேரன்றது அரை மணி நேரமாவது நடங்க. டெய்லி காலில் செருப்பு போடாமல் நடக்க வேண்டும். பூமியில் உள்ள அந்த புவி ஈர்ப்பு தன்மை நம் பாதத்தில் உள்ள அனைத்து துகள்கள் வழியாகவும் சக்கரத்தை இயக்கும் தன்மையுடையது. புல்வெளியில் போய் மல்லாக்க படுக்கணும். வானம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், உடம்பு ஸ்ட்ரைட்டாக படுக்கணும். நல்ல முதுகு முழுக்க அப்படியே தரையில் பதிந்து இருக்க வேண்டும். அது நம்மளுடைய மூலாதார சக்கரத்தை இயக்கும் தன்மையுடையது. அப்போ பய உணர்வெல்லாம் வரவே வராது. தன் மீது ஒரு நம்பிக்கையும் தைரியமும் வரும். சரிங்களா? அடுத்தது மூலாதாரம், சுவாதிஷ்டானம். சுவாதிஷ்டானம் என்பது நீர் தத்துவம், மூலாதாரம் மண் தத்துவம். சுவாதிஷ்டானம் என்பது முதல்ல காலையில் மூலாதாரம்ன்றது மண்ணை பற்றியது. உடனே தண்ணீருக்கு போயிட வேண்டும். அந்த தண்ணீர் இந்த காலத்தில் யாரெல்லாம் கடல் நீர் ஆடு, ஔவையார் சொல்லியிருந்தாங்க. மோட்டர் செட்டில் கூட போய் தண்ணி குளிக்க முடியல. இப்பெல்லாம் ஆற்றில் தண்ணீரே இல்லை. ஆதி காலத்தில் ஆற்றுல போய் குளிச்சுட்டு வருவாங்க, கடலில் போய் குளிச்சுட்டு வாங்க, குளத்தில் குதித்து நீச்சல் அடிப்பார்கள். அப்போ இந்த கடலோடு சேர்ந்து நம்மளுடைய உணர்வு சம்பந்தப்பட்டது. அனைத்து உணர்வுகளையும் போட்டு குழப்பிக்க வேண்டியது. நீர் தத்துவம், கடகராசி, விருச்சிக ராசி, மீன ராசி, 3மே. கடகராசி என்பது ஆற்று நீர், மீனராசி கடல் நீர், விருச்சிகம் குட்டை, சந்திரன் நீச்சம். சரிங்களா? சுவாதிஷ்டானம் நீர் தத்துவம், கடல் நீர் ஆடு, கடலில் போய் குளிச்சுட்டு வாங்க. கடலில் தண்ணியை வீட்டுக்கு எடுத்து பாட்டிலில் எடுத்துகிட்டு வந்தாவது குளிங்க. அதனுடைய உப்புத்தன்மை கிளன்சிங் ஆக்கி விட்டுரும் நம்ம உடம்ப. நீரில் கொஞ்சம் நேரம், அரை மணி நேரம் நில்லுங்க. நம்மளுடைய உணர்வுகள் ஃபுல்லாக அதோடு சேர்ந்து கெட்ட இது ஃபுல்லாக கண்ணியில் கரைஞ்சி போய்கிட்டே இருக்கும். மணிப்பூரகம், மணிப்பூரகம் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடியது, தன் உணர்வை எழுச்சி பெற செய்ய வேண்டியது. அது அடைபட்டிருந்தால் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும். பயமாக இருக்கிறதுன்னு அந்த ஃபீலிங் அவங்களுக்கும் வரும். உணர்வு சம்பந்தப்பட்டது, எமோஷனல். ஆக அது உனக்கு இருக்க வேண்டும். அப்படி சூரியன் சம்பந்தப்பட்டது அந்த வயிறு, மணிப்பூரகம், தொப்புள். அங்கேருந்து தான் உயிர்கள் சூரிய இந்த சூட்டில் தான் ஜனிக்குது இல்லையா? ஆண்கள் பரவாயில்ல, சந்தோஷமாக வெயிலில் போய் நல்லா நில்லுங்க. காலை வெயிலில் 1 மணி நேரமாவது நில்லுங்க, அரை மணி நேரமாவது நில்லுங்கள். மேல் சட்டை இல்லாமல் நில்லுங்கள் ஆண்கள். அந்த வயிறு ஃபுல்லாக உங்களுக்கு அந்த சூடு, உடம்புல சூடு ஏறி 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 படப்படப்பட தன்னம்பிக்கை, தைரியம், செய்யும் செயலில் ஒரு ஸ்திரமான நம்பிக்கை, இதெல்லாம் ஏற்படும். அடுத்தது அநாகதம், காற்று தத்துவம். காற்று தத்துவம் என்று சொல்லும்போது அன்பின் இருப்பிடம். அன்பாக இருந்தால் உன் மூச்சு காற்று கூட பேசும், கண் பேசும், மனம் பேசும், ஆறா சுழலும், மற்றவரை போய் டச் பண்ணும். ஈஸியாக நம்மளுக்கு தெரியாதவங்களாகவே இருப்பாங்க. நம்மளை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுவாங்க. நம்மளை பிடிக்குதுன்னு அர்த்தம். நாம் அன்பாக இருக்கிறோம், உடனே அது அவங்கள தாக்கி அவங்கள ஈர்க்குதுன்னு அர்த்தம். அநாகத சக்கரம் காற்றுத்தன்மை வாய்ந்தது. நல்ல வெளிச்சமான வெளியான ஒரு இடத்தில், வெட்ட வெளியில் நல்ல காற்றை சுவாசித்து இழுத்து மெதுவாக விட வேண்டும். இப்படி 6 முறை செய்யுங்கள், போதும். ஆக்ஞா சக்கரம், 3 கண் திறக்கும் இடம், நெருப்பு தத்துவம். சரிங்களா? ஆக இந்த ஆக்ஞா சக்கரம் ஓப்பன் ஆகணும் அப்படின்னு சொன்னாக்க இறை நாட்டம் ஏற்படும்.
கோயிலுக்கே போகணுன்னு நினைக்கிறேன், கோயிலுக்கு கூட போக முடியல அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? ஆனால் கோயிலுக்கு போகலாம் வேணாம், அப்புறம் பார்த்துக்கலாம். வீட்டில் உட்காந்து தியானம் பண்ணு. இறைவனை கடந்து உள்கடந்து 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 இருக்கும்பொழுது நாம் என்ன செய்ய முடியும்? இறைநாட்டம் பெற முடியும். இறைநாட்டம் தானாக இறைவனே அவன் அழைத்தால்தான் நாம் திருவண்ணாமலையை செய்ய. திருவண்ணாமலை மட்டும் இல்லை, எந்த கோயிலுக்காக இருந்தாலும், குலதெய்வம் கோயிலுக்காக இருந்தாலும் அவனென்று ஒரு அனுபவம் செய்யாது. அவனர்களாலே அவன் தாழ் வணங்கி நாம் செல்ல வேண்டும் என்றால் இறை நாட்டம் கூட வேண்டும். இறையை நாம் பற்ற வேண்டும். இந்த இறையை தேடுவதற்கு முன் அந்த இறையை தேட வேண்டும். அதுக்கடுத்து சகசிரகாரம், வானம், அண்டவெளி, வெட்டு வெளி. புரியுதுங்களா? நடராஜர் அது தத்துவம் என்ன தெரியுமா? நீங்கள் நினச்சிட்ட நடராஜர் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு, அதெல்லாம் இல்லை. வெட்ட வெளியில் ஒரு சுழன்று கொண்டிருக்கும் பால் வீதியில் ஒரு சுழற்சியின் மையம்தான் அந்த அவர் கால் கட்ட விரல் ஊன்றி இருக்கும் அந்த சிதம்பரம். அதுதான் கடகராசியில் உள்ளது இந்த தமிழ்நாட்டின் இதயம். சரிங்களா? ஆக வானத்தோடு வானம் அப்படியே தியானம் பண்ணுறாங்கள்ல அந்த திருமூலர், பெரிய பெரிய ஞானிகள், 14 சித்தர்கள், கபாலத்தின் வழியாக ஓப்பன் ஆச்சுனால இறைவனும் நாமும் ஒன்று. அங்கேருந்து அனைத்து உணர்வுகளும் பீனியல் கிளாண்டுக்குள்ளே வந்து இது ஓப்பன் ஆயிடுச்சுனாலே 1000 இதழ் தாமரை ஓப்பன் ஆச்சுனாலே இறை தத்துவத்தை நாம் அடைய முடியும். அப்போ இறை தத்துவமும் இறை நாட்டமும் பெற வேண்டும் என்றால் கண்டிப்பாக ஆக்ஞா சக்கரமும் சகசிரகாரமும் கண்டிப்பாக ஓப்பன் ஆக வேண்டும். நம்மளுடைய 7 ஆதார சக்கரங்களை நாம் நன்றாக தியான பயிற்சியிலோ சுவாச பயிற்சி ஆசனங்கள் செய்வதன் மூலமாக நம் உடம்பு தான் கோயில், நமக்குள் தான் இறைவன் இருக்கிறான். நம் உடம்பு தான் கோயில். நெஞ்சகமே கோயில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சன நீர், பூசரிக்கொள்ள வாராய் பராபரமே தாயுமானவர் இல்லையா? அப்போ எல்லாமே இந்த திருமூலர் சொல்கிறது கூட பாரு, வாய் வழியாக நம் நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானாருக்கு வாயில் கோபுர வாசல், தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ள புலன் 5 காலாமணி விளக்கே. சரிங்களா? நம் உடம்பை நாம் பாதுகாக்க வேண்டும். அதனுள் பொய்யான இந்த தேகத்தில் மெய்யான இறைவன் இருப்பதால் இந்த உடம்பை மெய் என்று சொல்கிறோம். சரிங்களா? இந்த மெய்யை உள்ளிருந்து நாம் காண வேண்டும் என்றால் இந்த பொய்யான உடம்பை பத்திரமாக பாதுகாத்து பிறர்க்கரிய பேறு பெற்ற மனித பிறவியை நாம் பெற்றுள்ளோம். அரிதரிது மானிடராதல் அரிது, மானிடராயினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் செய்தல் அரிது. ஔவையார். அனைவரும் இறை நாட்டத்தோடு இருந்தால் நாம் இறைவனோடு சாயுக்கியம் பெற்றிடலாம். சாயுக்கியம் பெற்றிடுவேர் சத்தியம் சொல்கிறேன் சந்தேகம் இல்லை. அப்பா குமரகுரு கவசம். நாம் தான் தெய்வம். நல்லது செய்தால் இந்த தமிழ் புத்தாண்டு இந்த நாளில் அனைவருக்கும் பிறரை மகிழ்வித்து பிறருக்கு நன்மை செய்து தான தர்மங்கள் செய்து நாம் பாவங்களை குறைத்து புண்ணியம் தேடி இறைவனடி சேர வாழ்த்துக்கள். அனைவரும் நன்றாக இருப்போம், மகிழ்வாக இருப்போம். நன்றி.